அனுகூலம் பண்ணுகிற கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருகள் சரி காட்டுதுகளை என்ன செய்வேன் காணுவேன். இப்ப நான் போன வாரம் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, சபைக்கு வராதவங்களை என்ன செய்யறான் பிசாசானவன் சோதிக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு சோதிக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அது வாங்கணும் இது வாங்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் வீட்டுக்கு இதை செய்யணும் சோதிக்கிறான். அவங்க சபைக்குள்ள வர முடியாது. சோதிக்கப்படாத ஒரு மனிதன், சோதிக்கப்படாத ஒரு மனுஷி, சோதிக்கப்படாத ஒரு பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்கள பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றா, என் குடும்பமே, என் பிள்ளைகளே, என் ஜனங்களே, என் குடும்பத்தாரே, உங்களுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமையில நான் இறங்கி வருகிறேன். உங்களுக்காக இறங்கி வருகிறேன். இவர் இறங்கி வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் பாடுகளை சொல்லுங்க, உன் பிரச்சனைகளை சொல்லுங்க, உன் துக்கங்களை சொல்லுங்க, உன் வேதனையை சொல்லு, உன் கஷ்டத்தை சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம சபைக்கு வர எல்லா பிள்ளைகளும் வேதனையை சொல்றது இல்லை ஆண்டவர்கிட்ட, தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுவது அல்ல. நடக்கிற பாடலாராதனையும் சங்கீதமும் சாட்சியும் இப்படி பலவிதமான காரியங்களை பார்த்துட்டு எனக்கு நான் போறதை காட்டிலும் ஒரு பாரத்தை தேவனிடத்தில் இறக்கி வைக்க வேண்டும். சத்துரு வெட்கப்படும்படியாக ஒரு பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். எனக்கு எத்தனை பிள்ளைகள் உண்டு, எனக்கு என்ன காரியம் தேவைனாலும் ஆண்டவற்றை ஜெபிப்போம். ஏதாவது குறைப்பட்ட ஆண்டவற்றை கேட்போம். ஒருவேளை பணம் இல்லையா ஆண்டவற்றை கேட்போம். ஏதாவது ஒரு காரியம் நேற்று தினத்துல கிஷோர்ட்ட சொல்லிக்கிட்டு தான் இப்படியா கொஞ்சம் காரியம்லாம் இருக்கிறதுக்காக ஒரே வார்த்தையை சொன்னா எல்லாம் தேவன் சந்திப்பார் அப்படின்னு. ஆனா மத்தியானத்துக்குள்ள சில காரியங்கள் எனக்கு சந்திக்கப்பட்டதை நினைக்கும் போது, அப்ப நம்ம மனிதர்கிட்ட சொல்றதை காட்டிலும் தேவன்கிட்ட அதிகமா சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் இடத்துல நம்ம என்ன செய்யலாம், அதிகமா கேட்க 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 கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு சரியில்லைன்னா நீங்க தேவன் இடத்துல கேளுங்க. ஒருவேளை வீட்டுல சரியான உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கலன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உதவி செய்யுங்க. ஒருவேளை பலவீனத்தோட படுத்துட்டீங்கன்னா அந்த பலவீனத்துல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. தேவன் நிச்சயமாகவே தன் பிள்ளைகளை சரிப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் சரிப்படுத்த விரும்பும் போது சரிக்கு சரியாக நீங்களும் தேவனோட பேச விரும்பி கொள்ள வேண்டும். நீங்க தேவன்கிட்ட பேசாம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, விரும்ப முடியாது, உங்களுடைய காரியம் நடக்காது. அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க,